Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி ஸ்டார்டர் ரெசிபி பேபி கார்ன் 65. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பேபி கார்ன், கார்ன்ஃப்ளவர், மைதா, அரிசி மாவு, ரெட் சில்லி பவுடர், சீரக பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு. ஸ்டார்டர்ஸ்ல பேபி கார்ன் 65 ரொம்ப ஃபேமஸான டிஷ். இது கிரன்ச்சியா கிறிஸ்பியா இருக்கும். இது டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிடலாம். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் கூடவும் நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். அதோட நம்ம சாதத்து கூடயும் சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கிரன்ச்சியா கிறிஸ்பியா இருக்கிறதுனால இது எல்லாத்துக்குமே பெஸ்ட் சூட்டபிள் காம்பினேஷனா இருக்கும். ஸோ இந்த டிஷ் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். 200 grams பேபி கார்ன் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஈவன் பீசஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க அந்த சைஸ் ஈவனா கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணிட்டு இதை ஹாஃபா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பேபி கார்னும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ நீங்க அந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஈவனா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண பேபி கார்னை நம்ம சுடு தண்ணியில ஒரு 2 நிமிஷம் நம்ம வைக்க போறோம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். கொஞ்சமா நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சூடாகட்டும். சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பேபி கார்னை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்தும் போது பேபி கார்ன் ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது ரொம்ப கிறிஸ்பியா வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணியில போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சூடாயிருச்சு. இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற பேபி கார்ன் எல்லாம் சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது சுடு தண்ணியில ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். ரொம்ப நேரம் வைக்க கூடாது. ரொம்ப நேரம் வைக்கும் போது அந்த பேபி கார்ன்லாம் உடஞ்சிரும். ஸோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சா போதும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த பேபி கார்னை நம்ம தண்ணியில இருந்து வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேபி கார்னுக்கு தேவையான மசாலாஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா, அது கூடவே 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்தும் போது நமக்கு பேபி கார்ன் பொரிச்சு எடுக்கும் போது ரொம்ப கிறிஸ்பியா வரும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்துறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சீரகத்தூள், கொஞ்சமா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் கொஞ்சமா காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி நான் கலருக்காக தான் நான் சேர்த்துறேன். இதுல காரம் அதிகமா இருக்காது. ஸோ நான் கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல கொஞ்சமா நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம இப்ப மிக்ஸ் பண்ண போறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இந்த மாதிரி நீங்க கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம
தண்ணி ஸ்டார்டிங்லேயே நிறைய ஊற்றிட்டா அதிகமாக போயிடுச்சுன்னா நமக்கு மசாலாஸ் எல்லாம் பேபி கார்னில் ஒட்டாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு திக் பேஸ்ட்டாக வந்தால் தான் நமக்கு மசாலாவில் நல்லா ஒட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பேஸ்ட் மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம பேபி கார்னை எடுத்து வச்சிருக்கிறத நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலால நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா பேபி கார்ன்லயும் மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திக் பேஸ்டா இருந்தால் தான் நமக்கு மசாலா நல்லா ஒட்டும். தண்ணி மாதிரி இருந்ததுன்னா மசாலா பேபி கார்ன்லேருந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி திக் பேஸ்டா நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே கலந்து வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இந்த மசாலாலாம் நல்லா ஊறட்டும். இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதுனால இதுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் விட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா நமக்கு பேபி கார்ன் சீக்கிரம் கரிஞ்சிரும். ஸோ இது மீடியம் ஹீட்டில் வந்தோன்னா நம்ம இந்த பேபி கார்னை ஒன்றொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போடும்போது இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். 2-3 சேர்த்து போடும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். நமக்கு அது பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ போடும்போது இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கோங்க. ஒரு பேட்ச் நம்ம போட்டாச்சு. இது இந்த சைடு நல்லா வேகட்டும். வேகும்போது இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது நமக்கு அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயில் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. இப்போ இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுறலாம். திருப்பி விடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இப்போ அந்த சைடும் ஒரு நிமிஷம் வச்சிடலாம். வச்சு அந்த சைடும் வேகட்டும். நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு எடுத்ததுனால இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ சீக்கிரமாக நமக்கு இது ரெடி ஆயிரும். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது எண்ணெயில இருந்து நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு எடுக்கும் போதே தெரியுது இது நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. வடிச்சு எடுத்து இது ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வைக்கும் போது நமக்கு அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்க டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேட்ச் நமக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்த பேட்சும் இதே மாதிரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடும்போது ஒன்னொன்னா போட்டு எடுத்துக்கோங்க.
இப்படி ஒன்றா போட்டு எடுக்கும்போது நமக்கு போட்டு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு இது ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா நமக்கு அது பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கோங்க. போட்டு ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அந்த சைடும் ரெடி ஆயிடுச்சு, 2 சைடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்த உடனே ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. இதை எடுத்தாச்சு. எடுத்து நம்ம இதை டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம். இது ஒரு சர்விங் பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான பேபி கார்ன் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணும்போது ஒரு லெமனோட நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது டேங்கி டேஸ்டோட நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். பேபி கார்ன் 65, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சாதம் இது எல்லாத்துக்குமே பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டார்டர் ரெசிபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.